திமுக அரசு மகளிர் உரிமைத் தொகை ரூ.1000 காலம் தாழ்த்தி வழங்கியதைப் போலல்லாமல், ஆட்சிக்கு வந்த உடனேயே குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ரூ.2000 வழங்கப்படும். கிருஷ்ணகிரியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கே.பி. முனுசாமி பேச்சு. கிருஷ்ணகிரியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 1500 பேர் அந்த கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி எம்.எல்.ஏ. தலைமையில் இணைந்தனர். விழாவில் கே.பி. முனுசாமி பேசுகையில், அதிமுக சுயமரியாதை உள்ள இயக்கம். இந்த இயக்கத்தில் உழைப்பவர்களுக்கு மதிப்பு உண்டு. அதனால் மாற்றுக் கட்சிகளில் இருந்தவர்கள் இன்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளீர்கள். இந்த கட்சியில் வாரிசு அரசியல் கிடையாது. நீங்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் சேர்ந்துள்ளதால் கிருஷ்ணகிரியில் அதிமுகவின் வாக்கு மேலும் உயரும். நகரிலுள்ள 66 பூத்துகளில் கூடுதலாக 5000 வாக்குகளுக்கு மேல் அதிமுகவுக்கு கிடைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். அதன்படி குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் 2000, டவுன் பஸ்களில் ஆண்களுக்கும் கட்டணமில்லாத பயணம் திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றுவோம் என்றார். குறிப்பாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை ரூ.1000 வழங்கப்படும் என திமுகவினர் தெரிவித்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகும் நீண்ட காலம் கழித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இது சம்பந்தமாக விமர்சனம் செய்த நிலையில், தேர்தல் சமயத்தில்தான் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. அதுபோன்று இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக குலவிளக்கு திட்டத்தின் கீழ் ஒரு ரூ.2000 உடனடியாக வழங்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார்.